ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து பிரசித்தா டான்ஸ் ரிஹர்சல் பண்ண ஒரு ஈவெண்ட்டுக்காக அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட ஃபுல் ஃப்ளெஜ் வீடியோ தாங்க இன்றைக்கி. சூப்பராக நாங்கள் குழந்தைங்க 3 மணி நேரம் போன ஈவெண்ட் செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. பிரசித்தாவோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ரிஹர்சலாக பண்ணதோட ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தா. அந்த காஸ்டியூமோட அந்த பேக்ரவுண்டோட பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் தான் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமா எங்கே போகிறோம்? சம்மர் கிளாஸில் சம்மர் ஃபெஸ்ட். ரோமா, நான், எங்கள் அம்மா எல்லாமே எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஃபெஸ்ட்டுக்கு போகிறோம். பிரசித்தியாவோட டான்ஸ் ரிஹர்சல் வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவள் சூப்பராக ரிஹர்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அதோட ப்ரெசன்டேஷன் தான். அந்த செலிப்ரேஷன், அதாவது 1 இயர் செலிப்ரேஷன், ஆனுவல் டே, அது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அது அவங்கவுங்க டேர்ம்ஸ் பொறுத்து. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் உளறிக்கிட்டு இருக்கேன். ஆனுவல் டே டான்ஸ் கிளாஸோட ஆனுவல் டே. ஜனனி வந்து ஒடியாந்துட்டு இருக்கா கடைசி நேரத்தில் சீப்பை மறந்ததுனால. நான் ரொம்ப ஹாப்பியா. நீ இப்போ அங்கே வந்து ஜினுக்கு ஜிக்கா பாட்டு ஆடுற. ஓகே, என்ன பாட்டு? பிரசித்தியா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? காலையில் கூட பிரசித்தியாவுக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. 9:30 to 10:30 இருந்துச்சு. பார்த்தா 11:30 வரைக்கும் போச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடல. மிஸ் பண்ணிடாத. திருன்னு முடிக்காமல் கரெக்டாக ஆடு கோஆர்டினேஷனோட. மிஸ் பண்ணிட்டா தனியாக தெரியும் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில். எல்லாமே கரெக்டாக ஆடி, நீ தப்பாக ஆடிட்டேன்னா ஃப்ளா இஸ் யுவர்ஸ். ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக நம்ம வந்து ஹானர் பண்ணணும். ஓகே, மறந்துடாத இந்த ஸ்டெப்ஸையும். ஓமா பேபிக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்படியே யாரோ தூக்கத்தில் இருக்கு. டான்ஸ் பாப்பியா பேபி? ஓமா பேபி டான்ஸ் பார்க்குற மூட் இல்லை, தூங்குற மூடில் இருக்கு. முட்டப்பம்மா வேற ஆடுறேன்னு சொல்லிச்சு. தூங்கிடுச்சு. ஸோ ஈவெண்ட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்திருந்தாரு. அவர் பேர் விஜய்ன்னு கூட சொன்னார். சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வாயிலே வந்து மிமிக்ரி பண்ணார். ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்கவே. Look at that. சம்மர் கிளாஸ்ன்னு வச்சு ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே ட்ரெயின் அப் பண்ணி இந்த பிள்ளைங்களை வந்து உடனே ஸ்டேஜ் ஏற்றி இந்த கிளாசிக்கல் டான்ஸ், இந்த பாம்பு டான்ஸ் எல்லாம் ஆட வச்சது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. பிரசித்தி அங்கே டான்ஸ் ஆட ரெடியாவான்னு பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிட வந்திருக்கா. ஏன் பிரசித்தியா, டான்ஸ் முக்கியமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் முக்கியமா? பசி, சோறு தான் முக்கியம். பசி கரெக்டு. சோறு போரு. கேட்டும் கேட்கல, எதுவும் கேட்கல. சும்மா உள்ள ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெளியில் வந்து இன்னும் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக பேக் டு பேக் போட்டு அது பசிக்குதுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டுட்டு இருந்தா. ரோமா அதை பார்த்து வீடியோவில் எனக்கு மட்டும் வாங்கிக்கலன்னு கேட்பான்ற பயத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, ரோமாவுக்கு ஒன்று அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். எப்படி பயப்பட வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? இவன் சாப்பிட்டா டான்ஸ் ஆடிட்டு சாப்பிட்றதுக்குள்ள அங்கே ஒரு அக்கா வாங்கி கொடுத்தாலும் அவன் பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அதை சாப்பிட்டு முடிச்சதை பார்த்து தான் சண்டை ஏன்னு வாங்கிட்டு போகிறேன். டான்ஸ் பாட்டு ஓடிட்டு இருக்கேன். பார்ப்போம். டான்ஸ் காம்படிஷன் பண்றீங்களா? இல்ல, ஆக்சுவலி ரகு மாஸ்டர் யார் கைதட்டது? டேய், ஸோ ரகு மாஸ்டர் முன்னாடி வேற லெவலில் பண்ணோம், மாஸ்டரை விட நல்லா பண்ணணும்னு அவங்க கரண்ட்லாம் ஆனாங்க. வேற ஒன்றும் இல்லை. அந்த 3 பேரா?
பெரிய பெரிய பிள்ளைங்க ஒரு 7+ இருக்கிறவங்கள விட சின்ன பிள்ளைங்க நிறையா பேர் இந்த தாட்டி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ராகுல் அவருக்கு நான் பேசுறதும் கேட்காது, இப்போ நீங்கள் கை தட்டினீங்களா அதுவும் கேட்டிருக்காது. எனக்காக ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்களாம் எந்திரிச்சு கை தட்டினீங்க. இந்த பையன் ராகுல் ஒரு டான்ஸர், டெஃப் அண்ட் டம். எப்படி ஒரு டான்ஸ் ஆடுறாருன்றது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. மாஸ்டர் கூப்பிடுவாரு. ராகுலுக்கு நான் பேசுறதும் கேட்காது, அவராலே பேச முடியாது. அதை நான் சொல்ல மாட்டேன், அவரால் பேச முடியாது. ஸோ இந்த இன்ஸ்பைரிங் அவார்டு வந்து டான்ஸ் ஃபீல்ட்ல இவரை விட யாருக்கு தகுதியாக முடியும் கொடுக்கறது? அதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஃபோன் பண்ணி இது மாதிரி ராகுலுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் அவார்டு கொடுக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா நிறைய டான்சர்ஸ் உருவாக்குறோம். ஜூனியர்ஸ் ரெடியா இருக்காங்க, அத்த கிளம்பாக போகுது. இதுக்கப்புறம் அடிச்சு நவுத்த போறல கண்டினியூஸா டான்ஸ் தான் பிளாஸ்ட் தான் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. Stop it, guys. Yeah. What's the time now? Why are you praying on the sleeping time? Go to sleep. All of you. இவங்க ஆடுற டான்ஸ்க்கும் பின்னாடி ப்ளே ஆகிற மியூசிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நான் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால தான் நான் வந்து மியூசிக்கெல்லாம் வந்து மாற்றிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு அவங்க டான்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க, மியூசிக் செட் ஆகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த ஃபார்மேஷன்லாம் கம்மியாக இருக்கும். இவங்க ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு ஆள் போகிறாங்க, அங்கிட்டு ஒரு ஆள் போகிறாங்க. எங்கே வந்து பிரசித்தியாக இருக்கானே எங்களால் ஒரு செகண்ட் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதில் நிறையா குழந்தைங்களாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ இவங்கெல்லாம் பிளேஸினுடைய ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் குறிப்பாக ஒரு சர்ப்ரைஸான சொல்லலாம். மாஸ்டர் சொல்லட்டுமா அந்த மேட்ரை?
அண்ட் அந்த ரித்திக் ரோஷன் ஆகட்டும் அண்ட் சஜய் இந்த பாப்பா ஆகட்டும் எல்லாருமே சூப்பராக முகேஷ் கரெக்டு தானே ஒரு பேர் வந்திருந்தா அபிதியா எல்லாருமே அந்த பிரசிதியா எல்லாருமே ரொம்ப வருஷமா ஜூனியர்ஸ் பேட்ச்ல ஆடிட்டு இருக்காங்க. சில பேர் கிட்ஸ்ல இருந்து ஜூனியர்ஸ் வந்து இந்த லெவல் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸோ ஃபியூச்சர்ல இவங்க எல்லாருமே இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு பிளேஸ் கூட நிற்போம். ஆல் தி பெஸ்ட் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச். இது கொரியோகிராஃப் பண்ணது ராஜேஷ் மாஸ்டர் அண்ட் கோபி. அடுத்து இந்த சின்ன குட்டீஸ் எல்லாம் ஆடுறது ரொம்பவே அழகா இருந்துச்சு பார்க்கவே. நம்ம ரோமா தான் ரொம்ப ஃபீல் பண்ணோம், ஏன் என்னை சேர்த்து விடல அப்படின்ட்டு. 4 வயசு தான் ஆகுது, சேர்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சோம். பரவாயில்ல, நிறைய குட்டி பாப்பாஸும் ஆடி இருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ரோமா சேர்த்து விட்டுறலாம். பிரசித்தியா செகண்ட் கேம்ப்ல இந்த தாட்டி சேர்ந்தா இது ஜாஸ் ஸ்டைல் டான்ஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு பர்சனலா இந்த கோரியோகிராஃபி ரொம்பவே பிடிச்சது. செம்ம கியூட்டா இருந்தாங்க எல்லாமே. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திரும்பி திரும்பி நான் இதே டான்ஸை போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகா இருந்தது. பயங்கரமா ரிஹர்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பிரசித்தியா செம்ம கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணா. ஆனா எடுத்தவொடனே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா. எங்க அப்படியே நின்றுவாளோன்னு பார்த்தேன், பட் செம்மையா கோப்ப பண்ணி ஆடிட்டா. நல்ல கைடர் சின்ன சின்ன மொமெண்ட்லாம் சினிமாட்டிக்கா அழகா கொரியோ பண்ணிருந்தாங்க. யார் இந்த சாங் கொரியோ பண்ணது? கார்த்தி மாஸ்டர். ஓகே, அவருக்கு ஒரு நல்ல கைடர் கொடுத்துடலாம். குரூப் போட்டோ எடுத்துருங்க டக்குன்னு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் நான் என்ன கொடுக்க போறேன்னு தெரியுங்களா? பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அசோசியேட் மட்டும் நம்ம ஸ்பான்சர் அவங்களாம் அந்த டைம்ல வரல. ஃபைனலுக்கும் முன்னாடி டான்ஸா அவங்க ப்ரொஃபஷனல் டீம்லேருந்து 15 மினிட்ஸ் தொடர்ந்து ஆடினதா சொன்னாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் உடனே வந்து மாற்றிட்டே இருந்தாங்க சாங்ஸை. பக்கத்தில் வாங்க. பிரசன்னா ப்ரோ, சம்மர் ஃபெஸ்ட் 2025 வேற கல்ல சூப்பரா முடிஞ்சிருக்கு. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லிருங்க. அப்போ
அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா டான்ஸுக்கு அப்புறம் ஈவெண்ட்டும் முடிஞ்சது. அவங்க எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோவும் எடுத்தாங்க. நம்ம பார்க்கறத விட இந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆடிட்டோரியம் ஃபுல்லாக வந்து எல்லாரும் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் எல்லா டான்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லவ் யூ ஆல் சொல்லிடலாமா? ரெடி? ஓகே, லவ் யூ ஆல் சொல்ல போறோம். ஓகே, ரெடி? 1 2 3. Thank you parents, thank you so much. மனோஜ் ப்ரோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுவாரு, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், மன்னிச்சிடுங்க. லவ் யூ. வீடியோ பார்த்துருப்பீங்க. குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அழகா சூப்பராக ஆடினாங்க. ஒரு பக்கம் குழந்தைங்க ஆடினாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு அந்த 3 hours அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து கை தட்டி வீடியோ எடுத்து சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இது எல்லாமே பண்ணணுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அதில் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி லைஃப்பில் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த துறையில் வந்து ரொம்ப யூனிக்காகவும் ஷைன் ஆவாங்க. இது படிக்கிறதுல இருக்கலாம், ஆர்ட்டில் இருக்கலாம், கேம்ஸில் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், எந்த துறையில் வேணால் இருக்கலாம். அதை நம்ம பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணோம். இதெல்லாம் நான் நிறைய இடத்துக்கு போய் பார்க்குறப்ப நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். அந்த ராகுல் பிரதரோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ரகிள். அந்த குழந்தைய ஒரு ஸ்பெஷல் சைல்டை இவ்வளோ சூப்பராக என்கரேஜ் பண்ணி ஆட வைக்கிறாங்கன்னா என்ன ஒரு விஷயம். அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபுங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.